வணக்கம். அன்பே மொழி. ஒரு மனிதருக்குள் தெய்வத்தன்மை குடிகொண்டிருக்கின்றதா? அதை எப்படி தெரிந்து கொள்வது? அந்த தெய்வத்தன்மை, நமக்குள் குடிகொண்டிருக்கின்ற அந்த தெய்வத்தன்மை எப்போது வெளிப்படுகின்றது? எதன் வாயிலாக வெளிப்படுகின்றது? அது வெளிப்படுகின்ற போது நமக்குள் என்ன நடக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்று பார்க்கின்ற போது, எல்லோருக்குள்ளும் அந்த தெய்வத்தன்மை இருக்கின்றது. யாரெல்லாம் அதை உணர முடியும் என்றால், பிறருக்காக மனம் இரங்குதல், பிறர் இன்னல்கள் கண்டு தான் துன்புறுதல், பிறர் கண்ணீர் கண்டு தானும் அதில் பங்கெடுத்தல், பிறர் துயரை கண்டு தானும் அதில் பங்கெடுத்து அதை சரிபாதியாக குறைத்து அந்த துயரை தானும் அனுபவிக்கின்ற போது அந்த தெய்வத்தன்மை வெளிப்படுகின்றது. தனக்காக வாழாமல் பிறருக்காகவும் பிறருடைய நலனுக்காகவும் வாழ்கின்ற அந்த வாழ்க்கைத்தான் தெய்வத்தன்மை நிறைந்த வாழ்க்கை. பிறர் நலத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற அக்கறைதான் தெய்வத்தன்மை வெளிப்படுகின்ற இடம். சுயநலமாக இல்லாமல் பிறருக்காக நீங்கள் வாழ்கின்ற போது மட்டும்தான் நீங்கள் உயர்ந்த நிலையை அடைய முடியும். அப்படி தன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியாக பிறருக்காக வாழ்ந்து கடந்து சென்றவர்கள்தான் இந்த புவியில் தெய்வங்களாக, தெய்வ நிலை பெற்றவர்களாக, இறைநிலை கண்டவர்களாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு சாவா மூவா நிலை இந்த உலகத்தில் எப்போதும் இருக்கும். அந்த நிலையை அடைவதுதான் தெய்வத்தன்மை. அதற்கு ஒவ்வொருவரும் பிறருக்காக வாழ்நாளில், ஒரு நாளில், ஒரு மணி நேரத்தில் சிறிதளவேனும் உதவிகள் செய்து அவர்கள் பற்றிய சிந்தனைகளை மேற்கொண்டீர்களானால் நீங்களும் தெய்வமாகலாம். நன்றி.